ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மளை வழி நடத்தி செல்லும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்லும். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீங்கள் பலம் கொண்டு திடமானதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். பயப்படாமல் இருங்கள், பலம் கொண்டு இருங்கள், திடமானதாக இருங்க. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் தளர விட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் தேவன் உங்களோட கூட வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வழியில் போயிட்டு இருந்தாலும், உங்களோடு கூட ஒருவர் வந்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே அவங்க கூட வரலைனாலும் தேவன் உங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். உங்கள் டிராவலில், உங்கள் ஜேர்னியில் அவர் இருந்துகிட்டே இருக்கிறார். அதனால தைரியமாக இருங்க, அதனால பயப்படாமல் இருங்க, அதனால சோர்ந்து போகாமல் இருங்க. இந்த வசனத்தில் கடைசியில் படிக்கிறோம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் என்றைக்கும் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். அவர் கரத்தை பிடிச்ச நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கைவிடாமல் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. நாம் கைவிட வேண்டும். நம்முடைய வழிகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பொருளாதாரம், நம்மளுடைய பலன், நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு இருக்கிற ஞானம், இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையுமே செஞ்சுட்டு இருப்போம். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்ற நம்மளுடைய டெசிஷன்ஸ், நம்முடைய ஐடியாஸ், மெத்தட்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் கைவிடாதவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு. அவர் நம்முடைய கையை பிடிச்சிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை பிடிச்சிருக்கிறார். அப்பொழுது அவர் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நிறைய காரியங்களை கைவிட வேண்டும். நம்முடைய யோசனைகள், திட்டங்கள், மெத்தட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் நம்ம கைவிடும் பொழுது தான் தேவன் நம்மை கைவிடாமல் காத்து வழி நடத்தி நம்மோடு கூட வருவார். அப்போ இன்றைக்கும் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்காமல் இருக்குது, ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நிறைய மெத்தட்ஸ், நம்முடைய ஐடியாஸை நம்ம பிடிச்சிட்டே இருக்கிறதுனால, அதை கைவிடுறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லாததுனால தேவனுடைய கரத்தை பார்க்க முடியல. இன்றைக்கும் நம்முடைய வழிகளை நாம் கைவிடுவோம். கைவிடாத தேவன் நம்மளோடு கூட இருந்து எல்லா வழிகளிலும், பாதைகளிலும் நம்மளை நடத்தி செல்வார். இன்றைக்கும் கைவிடாத தேவன் தம்முடைய பெரிய பாதையில், தரிசனத்தில், திட்டத்தில் உங்களை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் வழிகளை கைவிட்டுட்டு ஆண்டவருடைய கையை பிடிச்சிக்கோங்க. அவர் என்றென்றும் உங்களோடு கூட இருந்து உங்களோடு வருவார்.